Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் வீட்டு கழிவுகள் சென்னை மவுண்ட் ரோடு லிங்க் சாலையில் கொட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர். இதுகுறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது. ஆனால் கண்டெய்னர் அகற்றப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மவுண்ட் ரோட் லிங்க் சாலையில் கடந்த 20 நாட்களாக திடீரென பல்வேறு இடங்களில் கொட்டப்படும் கழிவுகள் முழுவதுமே இந்த லிங்க் சாலையில் கொட்டப்படுவதால் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பொறுத்தவரையுமே மிகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர் இந்த இடத்திற்கு வந்து இந்த செய்தியினை ஒளிபரப்பும் செய்தனர். இந்த செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தொடர்ந்து இந்த குப்பைகள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டாலுமே இன்னும் இந்த கண்டெய்னர் லாரியை இன்னுமே இங்கிருந்து எடுக்கவில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இவருடைய கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது, முதன்மையாக இங்கு இருக்கக்கூடிய இந்த குப்பை கண்டெய்னரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே முதன்மைய கோரிக்கையாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக கோரிக்கை வைத்துமே இதுவரைக்குமே குப்பைகள் அப்புறப்படுத்தினாலுமே இந்த கண்டெய்னர் லாரி பொறுத்தவரை அப்புறப்படுத்தவில்லை என தொடர்ந்து ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். மேலும் இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்பது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ இங்க வந்து இந்த குப்பை தொட்டி இது டீல்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 2 நாளாக வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க, அந்த குப்பெல்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் அந்த லாரி வந்து அப்புறப்படுத்தலை. இது எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க? இப்போ இது நான் 20 டேஸ் பிஃபோராகவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இது ரொம்ப நாளாக இது வரைக்கும் இந்த குப்பை டப்பா இங்கே இல்லை. இது வந்து எங்கே இருக்கிற 61, 62 எங்கே இருக்கிற வட்டமும் இருக்கிற குப்பைங்களும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசங்களுக்கு இப்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கண்டெய்னர் வைக்கிறனால இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் ஜாம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பசங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ், நாளையிலேருந்து லீவ் விட போகுது. இப்போ பசங்க விளையாடினா கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இது எடுக்கிறதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 2 டேஸில் எடுக்கிறேன்னாங்க. பட் இது வரைக்கும் ப்ராப்பரான ஆன்சர் எங்களுக்கு வரல. எடுக்கிறேன்றாங்க தவிர எடுக்கிறது இல்லை இது வரைக்கும். இப்போ 2 நாளாக திடீர்னு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. இந்த அதிகாரிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்களா? வந்து இங்கே வந்து எடுத்தாங்க. ஆனால் எடுத்துடுறேன், இன்றைக்கி எடுக்கிறேன் மேம், நாளைக்கு எடுக்கிறேன் மேடம் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் வந்து காலையிலேயே வருது, ஒரு லாரி வருது, வந்து அதில் இருக்கிற இதில் பின்னில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. திரும்பி வந்து குப்பையை வந்து கொட்டுறாங்க. திரும்பி பெரிய லாரியில் வந்து அந்த குப்பையில் இருக்கிற இந்த டப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி 3-4 வாட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர இங்கேருந்து இந்த பின்னு மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போது இதனால் வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வயசானவங்க நிறைய பேர் இங்கே வந்து பிரச்சனை இருக்கும். இது வரைக்கும் எதனா இந்த உடம்பு சரியில்லாத பிரச்சனை எதாவது வந்திருக்கா அவங்களுக்கு? என் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆகுது. அவருக்கும் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. என் பையன் இப்போ 10th படிக்கிறான். என் பையனும் 10th படிக்கிறான். இவங்க பசங்களும் 10th படிக்கிறாங்க. என் பையனுக்கு 2 நாளாகவே அவனுக்கு வந்து இந்த ஸ்மெல்னால வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. எனக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு. இதனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு இதனால் ரொம்ப பாதிப்பாயிட்டே தான் இருக்குது. உங்கள் பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எதனா பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அந்த உடல்நல குறைவை பொறுத்தவரையும்? அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் தான் இருக்குது. போன வாரம்லாம் ஜுரமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு இந்த பொண்ணு 6th படிக்கிறாங்க. என்னோட சின்ன குழந்தை இருக்காங்க, 1st standard படிக்கிறாங்க. அவனுக்கும் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. இப்போ இது எவ்வளோ கம்ப்ளைண்ட் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, 2 நாளில் எடுக்கிறேன் சொல்கிறாங்க, ஆனால் எடுக்க மாட்டாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த குப்பையெல்லாம் கொட்டுறாங்களக்கா, இது வந்து எப்படி மறுபடியும் ரெடி பண்ணி எப்படி மூவ் பண்ணுறாங்க அங்கேருந்து? அவங்க வண்டி வச்சு ஜேசிபி மூலிமா அதில் லாரி வந்து லாரியிலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்துச்சுன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க லாரியில். ஆனால் திருப்பி அவ்வளோ ஃபுல்லாகுது. கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. எல்லாத்தையும் எல்லா இடத்துலேருந்தும் கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. வண்டி நைட்லி வந்து ஜேசிபி வந்து எடுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஜேசிபி இனி மூவ் பண்ணல, அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டன் குப்பையெல்லாம் இங்கே வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க? இப்போது நான் இந்த மாதிரி 2-3 டப்பா ஃபுல்லாகுது. இந்த டப்பா 3 டப்பா ஃபுல்லாக இது. இப்போ காலையில் ஃபுல்லாக இருந்தது எடுத்துட்டாங்க. திருப்பியும் அவங்க காலையில் எடுத்ததுக்கு பிறகு திருப்பியும் ஃபுல்லாகிடுச்சு. மத்தியானம் நான் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரும்போதும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் மேலே துணி காய போட்டதை எடுக்கிறதுக்கு போகும்போதும் எடுத்துகிட்டு தான் இப்போ திருப்பியும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அவ்வளோக்குமா, நன்றிக்கா. குறிப்பாக பொதுமக்களின் கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் கடந்த 2 நாட்களாகவே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு குப்பைகள் மட்டுமே அகற்றப்படுவதாகவும் இந்த கண்டெய்னர் பொறுத்தவரையுமே இதுவரைக்கும் அப்புறப்படுத்தவில்லை என தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் விரைவில் இந்த கண்டெய்னர் மட்டுமே அப்புறப்படுத்த வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை பொறுத்தவரையுமே முதன்மையாக காணப்படுவதாகவும் கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.